ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அந்த ஸ்டேஜஸ் எந்த ஒர்க்குக்கு அப்புறம் எந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தான், அந்த ப்ரொசீஜரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்டேஜஸ் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீ பிளானிங். அதாவது ப்ரீ பிளானிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த சைட்டு எப்படி இருக்குது, லெவல் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்த்தோம். லெவல் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்டெல்லாம் அந்த செடி மரம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு லேபர் ஷெட்டு ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இபிலேருந்து நம்ம ஒரு பவர் சப்ளை நம்ம வாங்கிடணும். டெம்பரரி கனெக்ஷன் நம்ம ஒன்று வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராயிங் ஒன்று வாங்கணும். நம்ம அந்த பில்டிங்க்கு டோட்டல் 2D பிளான் வாங்கணும். ப்ளஸ் நமக்கு எலிவேஷன் டிராயிங் வாங்கணும், ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் வாங்கணும், ஸோ சென்ட்ரல் லைன் டிராயிங் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம முதல்லையே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாமே ப்ரீ பிளானிங்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தால் ஸோ அந்த சைட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அந்த ப்ரீ பிளானிங், அந்த சைட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்டான ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம அந்த ப்ரீ பிளானிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைட்டு ப்ரிப்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டிராயிங் எடுத்துட்டோம், கனெக்ஷன் வாங்கியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. பட் அந்த சைட் கண்டிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற கண்டிஷன் லெவலில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுதான் சைட் ப்ரிப்ரேஷன். நம்ம சைட்டை ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் எக்ஸவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலத்தை பள்ளம் எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிசிசி போடுறது, ஸோ அதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் பண்ணுறது. ஸோ இதை இது ரெண்டாவது ஸ்டேஜாக மூணாவது ஸ்டேஜாக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க் எக்ஸவேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜேசிபியாவோ இல்லை மேனுவலாவோ அந்த மாதிரி உங்களுக்கு எர்த் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். இப்போ ஒரு எர்த் ஒர்க்கை நம்ம எடுத்தாச்சு. ஸோ எர்த் ஒர்க்கை எடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பிசிசி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலத்தோட அந்த பெடல் நம்ம போடணும். அதுக்கப்புறம் காலம் நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் ஸ்டப் காலம் ஒன்று போடணும். அதுக்கப்புறம் அந்த நம்ம எக்ஸிஸ்டிங் எர்த் லெவல் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த காலத்தை போட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணிவிட்டு நம்ம எர்த் ஒர்க்கை பேக் ஃபில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிளிந்த் பிளேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு உண்டான பிரிக் ஒர்க்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் பண்ணிவிட்டு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பிசிசி போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம். ஸோ பிளிந்த் பீம் நம்ம பார்த்த மாதிரி எல்லா வெர்டிக்கல் காலம்ஸும், அதாவது வெர்டிக்கலாக நிற்கிறது எல்லாமே காலம்ஸு. ஸோ அந்த வெர்டிக்கல் காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸிஸ்டிங் எர்த் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காலத்தோட இன்னொரு காலம் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம அந்த பிளிந்த் பீம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளிந்த் பீமுக்கு அப்புறம் அந்த பிரிக் ஒர்க் பண்ணுறது, எர்த் ஒர்க்கு, அதுதான் நம்ம பேசின மாதிரி பிரிக் ஒர்க்கு, எர்த் ஒர்க்கு ப்ளஸ் பேக் ஃபில்லிங் இதெல்லாமே நம்ம முடிச்சுட்டு நம்ம காலம் ரைஸ் பண்ணுறோம். காலம் ரைஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ பிரிக் ஒர்க்கு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம பண்ண போகிறோம். பிரிக் ஒர்க் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 3 ஃபீட் லெவலில் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் சில் லெவலில் ஒரு காங்கிரீட் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிண்டல் லெவலில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த பிரிக் ஒர்க்கை நம்ம எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வால்ஸும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த வால்ஸில் ஒரு
வாலோட இன்னொரு வாலை வந்துட்டு நம்ம ஒரு டை பீம் மாதிரி ஒன்று நம்ம சுற்றி நம்ம போடுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த லிண்டல் பீம் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ லிண்டல் அபோவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லிண்டல் அபோவ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பீமோட பாட்டம் லெவல், ஸ்லாப்பு பீமோட பாட்டம் லெவல். ஸோ வந்து லிண்டலுக்கும் பீமோட பாட்டம் லெவலுக்கும் நம்ம இன்பிட்வீன் கேப் வந்துட்டு இன்பிட்வீன் கேப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது பிரிக் ஒர்க் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்லாப். ஃப்ளோர் ஸ்லாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆர்சிசி ஸ்லாப், அதாவது தளம் போடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து தளம் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர் விண்டோ ஃப்ரேம் வந்து நம்ம டீஷட்டரிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர் விண்டோ ஃப்ரேம் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இதில் பார்க்கக்கூடிய நம்ம அடுத்த ஸ்டேஜ். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரிக் ஒர்க் முடிச்சிருக்கோம், நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைப் லைன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பட்டன் மார்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப் லைன் ஒர்க்கிங் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ரூமுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த பிளானில் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த பிளானை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் பைப் லைன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிவிட்டு அந்த பைப் லைன் வந்து பேக் பண்ணிடணும். பைப் லைன் பாக்ஸஸ்ஸு, டிபி பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து பேக்கிங் பண்ணிடணும். பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம கிளாஸட்டோட லைன்லாம் நம்ம பண்ணுவோம். வேஸ்ட் லைனு, சாயிலோட லைனு, அதுக்கப்புறம் நம்ம வால் மிக்சர் லைனு, வாஷ் பேஷன், ஸோ இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னர் சைடில் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு பைப் லைன் போட்டு நம்ம பேக்கிங் பண்ணி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஃபினிஷிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்டீரியரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த பிளாஸ்டிங் ஒர்க்லாம் ஃபுல்லாகவே நம்ம எலிவேஷன் ஒர்க்கு, பிளாஸ்டிங் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி உண்டான ஒர்க்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரஸு, ரூஃப் ஃபினிஷிங். டெரஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெரஸில் வந்துட்டு நம்ம சுண்ணாம்பு ஜல்லியை போட்டு அந்த ஓடு போடுறதோ, அதில் வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணுறதோ, அந்த மாதிரி அந்த ரூஃபுக்கு மேலே இருக்க ஒர்க்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபிக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரேம் வச்சுட்டோம், இன்னரில் வந்து நம்ம பிளாஸ்டிங் முடிச்சிடுறோம். பிளாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த டோர்ஸு, விண்டோ ஷட்டர்ஸு, க்ரில்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட லாக்ஸு, டோர் ஸ்டாப்பர், ஸோ அந்த மாதிரியான ஃபிக்சர்ஸ்லாம் நம்ம வந்து போட்டு முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃபிங் டெரஸ்லேயும் நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை டெரஸு, யூஜி சம்பு, ஓவர் டேங்க்கு, ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சம்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீபாண்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு டைல்ஸ் ஓட்டுறதுக்கோ இல்லை டெரஸில் வந்து அந்த டைல் போடுறதுக்கோ நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஃப்யூச்சரில் வந்துட்டு வீட்டில் வரக்கூடிய அந்த லீக்கேஜஸ்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபினிஷிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்டர்னல் ஃபினிஷிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்சர்ஸ்லாம் போடுவோம், எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்துட்டு செகண்ட் கோட்டு பார்த்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸை போடுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் நம்ம வந்துட்டு நம்ம ஃபைனலாக பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேட்டை ஒன்று காம்பவுண்ட் வால் போடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த காம்பவுண்ட் வால் கூட வரக்கூடிய அந்த கேட்டெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் தான் நீங்கள் நம்ம ஒரு பில்டிங்கில் வந்து ஜென்ரலாக வந்துட்டு சின்ன சின்ன டாப்பிக்காக நம்ம இந்த பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நான் ப்ரீஃபாக வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வந்துட்டு ஒவ்வொரு டைட்டிலும் எடுத்து அதுக்கு உண்டான டீட்டெயில் வீடியோவை நான் வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸில் நம்ம போடுறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக டவுட்ஸோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனி சைட்லேருந்து உங்களை நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம்.